நம்ம 24ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 3வது வசனத்துல சீஷர்கள் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு கீழே 8வது வசனம் வரைக்கும் இயேசுவானவர் வருகைக்கான அடையாளங்களை சொல்லிக் கொண்டு வர்றார். நம்ம அந்த வசனத்தை மத்திய 24:3-8 வரைக்கும் வாசிச்சா அதுல ஒரு அடையாளமா, குறிப்பா 2வது அடையாளமா ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு, அந்த யுத்தத்திற்கும் அவருடைய வருகைக்கு சம்பந்தம், அதை பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி கண்களை மூடி தேவ சமூகத்துல சின்ன ஜெபம் பண்ணிடலாம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய வருகைக்கு காத்திருக்கிற கூட்டத்தை நீர் ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டு மனதிரும்பும் ஆண்டவரே, உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து எந்த யுத்தத்தை பத்தி சொல்றார்? பைபிள்ல பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தர் பொதுவா பேசுறதே கிடையாது. அதாவது லாங் ஆகோ, சோ லாங் ஆகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிலாம் கிடையாது. எல்லாவற்றுக்குமே கர்த்தர் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுத்து வச்சிருப்பார். ஏன்னா இது உலக சரித்திரமும் நம்ம பைபிளும் ஒரே காலகட்டம். அதனால நம்ம ஆண்டவர் சொல்லும் போது 1க்கு 2 எவிடன்ஸ் வேணா சேர்த்து கொடுப்பாரு. யூதாவில இந்த ராஜா இருக்கிற காலத்துல, இஸ்ரவேலில் அந்த ராஜா இருக்கிற காலத்துல இவன் தீர்க்கதரிசியா இருக்கும் போது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கொடுக்கும் போது 1க்கு 3 ப்ரூஃபா சேர்த்து கொடுப்பாரு. ஒழிய ஆண்டவர் நம்ம பைபிள்ல பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்லை. இப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, உடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை பத்தி சொல்றாரு? ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிட்டு போன பிறகு, அதாவது அவர் பரமேறி போன பிறகு இன்னைய வரைக்கும் ஆயிரக்கணக்கில் யுத்தங்கள் நடந்திருக்குது. ஆயிரக்கணக்கில். அதுலயும் விசேஷமா எருசலேம் சேனைகளால் சூழப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எருசலேம் எத்தனையோ தடவை சேனைகளால் சூழப்படும். இயேசு காலத்துக்கு பிறகு கிபி 70லேயே தீர்த்தராயன் டைட்டஸ் சொல்றவருடைய காலத்திலேயே எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லால் பிடிக்க தேவாலயம் இடிக்கப்பட்டு எருசலேம் முழுவதும் சூறையாடப்பட்டது. அப்படி இருக்கும்போது எந்த யுத்தத்தை இயேசு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்துல ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யுத்தத்துக்கு 2 அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் விசேஷமான யுத்தமா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா அதுக்கு 2 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 38, 39. இந்த யுத்தம் எப்ப நடக்கும்? இந்த யுத்தம் உதாரணமா இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்குள்ள நடக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. எங்க 9ஆம் வசனத்துல 8, 9, 10 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாக நீ உன் கையை திருப்பி அப்படின்னு. சோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் இந்த யுத்தம் வரும். சரி, இந்த யுத்தம் எப்ப வரும்? ஏன்னா இஸ்ரவேலுக்கு நடுவில் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கில் யுத்தம் நடந்திருக்கு. இந்த யுத்தத்துல ஒரு யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது 8வது வசனத்துல, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. கடைசி வருஷம் வருஷங்கள் அப்படின்னு இருக்கு. 2வது 16வது வசனத்துல, நீ என் தேசத்தை கார்மேகம்
போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு. சோ கடைசி வருஷங்கள்ல கடைசி நாட்கள்ல இந்த யுத்தம் நடக்கும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வசனத்தின்படி தெளிவாக நமக்கு இருக்கு. சோ இவங்க எப்ப இந்த கடைசி வருஷங்கிறது எப்ப, நிறைய பேருக்கு இந்த கடைசி காலம் சொன்ன உடனே இந்த கடைசி கால உபதேசம் என்னவோ நான் தான் எடுத்து புதுசா சொல்ற மாதிரி ஜெகன் கடைசி காலம் சொல்லி பயமுறுத்துறாருன்னு சொல்றேன். கடைசி காலம்ங்கிறது எங்க அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடபடிகள்லயே எப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அந்த கடைசி காலத்திலையும் உச்சமான கடைசி காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் தெளிவா சொல்லுது. 8வது வசனத்துல 38:8 அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களே வருவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இவங்க திருப்பி இஸ்ரவேல் வந்த பிறகுதான் இது கடைசி வருஷம். இஸ்ரவேல் வரத்துக்கு முன்னாடி உள்ள கடைசி வருஷம் இல்ல. உங்களுக்கு போன கன்வென்ஷன்ல எடுத்தது ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல நாம ஒரு காரியம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நாட்களிலே என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்களுடைய தேவனையும் தங்களுடைய ராஜாவையும் தேடி தங்கள் தேசத்துக்கு வருவார்கள் இருக்கு. அப்ப இஸ்ரவேல் எப்ப திரும்பி வருதோ அதான் கடைசி காலங்கள். அப்படி திரும்பி வந்த பிறகு இருக்கும் போதுதான் இந்த யுத்தம் நடக்கணும். இந்த யுத்தம் இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கணும்னா கிபி 70 1948 வரைக்கும், கிபி 70 1948 வரைக்கும் இஸ்ரவேல் அவங்க தேசத்துக்கு திரும்பி வரவில்லை. அவங்க தேசத்துக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. 1948 தான் அவங்க மீண்டுமாக திரும்பி வந்தாங்க. இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சரித்திர காரியத்தை சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள மீடியாக்கள்ல பலதரப்பட்ட கருத்துகள் அல்லது பலதரப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது. பல நேரங்களில கிறிஸ்தவர்கள் அல்லது தேவ ஜனங்களுக்கு சில விதமான சந்தேகங்கள் இருக்கு. இப்போ இந்த இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை போயிட்டு இருக்கு. இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனையில போயிட்டு இருக்கும் போது இந்த மீடியால காட்டப்படுகிற காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கும்போது பல நேரங்களிலேயே ஒரு சிலர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, சபையில உள்ளவர்கள் கேட்டாங்க, இது என்னங்க இஸ்ரவேல் வந்து இப்படி குண்டெல்லாம் போடுறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை என்பது இன்னைக்கு நேத்து உள்ள பிரச்சனை இல்லை. 1948 மே மாசம் 15ஆம் தேதி தொடங்கின பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பாலஸ்தீனர்ல இந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது, எங்களுடைய நிலத்தை இஸ்ரவேலர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க, அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு எங்களை எல்லாம் அகதிகள் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது பாலஸ்தீனருடைய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திரம் என்ன, இதோட குறிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த இஸ்ரவேல் என்கிற தேசம், கானான் தேசம், அந்த எருசலேம் பட்டணம் யாருடையது, எந்த காலத்துக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்க பூர்வீகமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் காலத்துல மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா வந்து அப்பமும் ரசமும் கொடுக்கிறாரு ஆபிரகாம். இந்த மெல்கிசேதேக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு இருக்கு. சாலேம் என்பதுதான் அந்த பட்டணம். சாலேமின் ராஜா. சாலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அங்கே அது வந்துருச்சு. எங்க நல்லா கவனிங்க, அந்த ராஜா ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. 2வது, அங்க உள்ள மௌரியா மலைகளில் ஒன்றில் தான் ஈசாக்கை பலியிடும்படி ஆபிரகாம் கொண்டு போனார். கர்த்தர் அவரை சோதித்தார்னு 22ஆம் அதிகாரத்துல இருக்கு, ஆதியாகமத்தில். அவர் அங்க போகும்போது அந்த மலைகளில் ஒன்றில் தான் பலியிட்டார். அது எங்க இருக்குன்னா எருசலேம்ல தான். அதுக்கடுத்து 3வது, இந்த எருசலேம் யுத்தத்தின் மூலமாக தாவீது காலத்துல இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. சவுல் இஸ்ரவேலை ராஜாவாக ஆளுகை செய்யும் போது எருசலேம் அவருடைய பட்டணமாக இருக்கவில்லை. எது பட்டணமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சவுல் காலத்துல இல்ல, தாவீது காலத்துலதான் எருசலேம் தலைநகராக மாறுது.
அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எபூசுங்கிற பட்டணத்தை அவர் பிடிச்சாருன்னு இருக்கு. அன்னையில இருந்து இது இஸ்ரவேலுக்கு தலைநகராக இருக்கு. சாலமோன் காலத்திலும் இருந்துச்சு. ரெகபியாம் எரபியாம் காலத்துல தேசம் 2ஆ பிரிக்கப்பட்ட போது 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு பிரியும் போது ஒரு கோத்திரத்துக்கு எருசலேம், இன்னொரு கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகராக இருந்தது. இது அவங்க காலம். அவங்க காலத்திற்கு பிறகு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சாரி, ஒரு சின்ன ஃபயர் ஸ்மெல் வந்தது. அது எங்க இருந்து வந்து போய் பார்த்தேன். சரி, சாரி. சோ தாவீதுக்கு பிறகு ரெகபியாம் எரேபியாவுக்கு பிறகும் அப்படி ஒரு காரியம் எருசலேம் தலைநகராக இருந்தது. இது நேபுகாத் நேச்சார் வருகிற காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அங்கதான் தேவாலயம் இருந்தது. நேபுகாத் நேச்சார் தான் அதை தீக்கிரையாக்கினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் காலத்துல மீண்டும் அங்கே தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயம் தான் இயேசு வர வரைக்கும் இருந்துச்சு. இயேசு வரும்போது அந்த ரோமர்கள் கையில தேசம் இருந்தது. ஆனா எருசலேம்ல தேவாலயம் இருந்தது. கிபி 70 வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அங்கே இருந்தார்கள். கிபி 70ல தீத்துராயின் தலைமையில ரோமர்கள் படையெடுக்கும் போது எருசலேம் இஸ்ரவேல்கிட்ட இருந்து இஸ்ரவேலர்கள் எருசலேம் துரத்தப்பட்டு உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு நல்லா கவனிக்கணும், இப்பதான் ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி. அதற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் உருவாகிறது. 10ஆம் நூற்றாண்டில் டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடியதான அல்லரிம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த மாஸ்க் கட்டப்படுது. இது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு இந்த காலகட்டங்களுக்கு பிறகு எருசலேம் துருக்கி வசம் இருந்தது. துருக்கியர்கள் தான் அதை தங்கள் கையில வைத்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பைசாண்டியர்கள் இப்படி மாறி மாறி இருந்தது. 10ஆம் நூற்றாண்டுல சிலுவை போர்கள் நடந்தது. எருசலேமை மீட்க கொஞ்ச காலம் அது வந்து கிறிஸ்தவர்கள் கையிலையும், கொஞ்ச நாள் வந்து இஸ்லாமியர்கள் கையிலையும் மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக அது துருக்கி வசம் இருந்தது. துருக்கி கையில தான் எருசலேம் இருந்தது. முதலாம் உலக யுத்தம் 1914 முதல் 18 வரை நடந்தபோது அந்த எருசலேம் பிரிட்டிஷ் வசம் வந்தது. ஆங்கிலேய சாம்ராஜ்யர்கள் கையில வந்தது. அன்னைக்கு அதை பிடிச்சவர், அந்த எருசலேமை கையில பிடிச்சவர் யாரு, அந்த பட்டணத்தை பிடிச்சவர் யாருன்னா இங்கிலாந்தினுடைய தளபதி. அவர் தான் அதை பிடிச்சார். அவர் பிடிச்சிட்டு அந்த பட்டணத்துக்குள்ள நுழையும் போது, இந்த பட்டணத்துக்குள்ள என்னுடைய ஆண்டவர் கழுத மேல ராஜாவா நுழைஞ்சாரு, நான் அது மேல குதிரை மேல வரமாட்டேன்னு நடந்து வந்தார் அவர். அதுக்கு காரணம் என் தேவன் இதுக்குள்ள ராஜாவா வந்தார்னு சொல்லி. சோ அந்த பட்டணம் அன்னைக்கு பிரிட்டிஷ் வசம் வந்தது. அந்த முதலாம் நூற்றாண்டு, அந்த முதலாம் உலக யுத்தத்துல ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷர் தோக்கிற நிலைமைக்கு வந்தபோது அவர்களுக்கு வெடிமருந்துகள் தேவைப்பட்டது. அந்த வெடிமருந்த அவர்களுக்கு மக்காச்சோளத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு அவங்களை யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு காரணமாக அமைந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெய்ஸ்மேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு டாக்டர். இவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. இவர் தான் பின்னாட்கள சர் வெய்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய பேரெல்லாம் நீங்க போய் போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வெய்ஸ்மேன் யுத்தம் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்ததுனால இந்த இங்கிலாந்து ராணி என்ன கேட்டாங்க, உங்களுக்கு நாங்க கௌரவம் பண்ண விரும்புறோம், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வெய்ஸ்மேன் சொன்னது என்னன்னா, எங்களுடைய ஜனங்கள் கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளாக அகதிகளாக அலைகிறாங்க, எங்க ஜனங்களுக்கு எங்க தேசம் திரும்பி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் பால்ஃபர் டிக்ளரேஷன், அதுக்கு பேரு. இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பால்ஃபர். அவர் தலைமையில ஒரு டிக்ளரேஷன் ஏற்படுத்தப்பட்டு அந்த தேசத்துல குடியேறுவதற்கு, அதாவது இங்கிலாந்து வசம் இருந்த இஸ்ரேல் தேசத்துல குடியேறுவதற்கு, அதுவும் 1/3 குடியேறுவதற்கு யூதர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அப்பதான் யூதர்கள் உள்ளே வர தொடங்கினார்கள். அப்போ உள்ளே வந்த அந்த யூதர்களுக்கு சயன் மூவ்மெண்ட் அப்படின்னு பேரு. அதனாலதான் இன்னை வரைக்கும் யூதர்களை இஸ்லாமியர்கள் வந்து அரபு நாட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க சியோன் இயக்கத்தின் மூலமாக உள்ளே வரும்போது அது பாலும் வனாந்திரமாக இருந்தது இஸ்ரவேல் என்கிற தேசம். சோ அப்ப அரபியர்கள் வசத்துல இருந்து அந்த இடத்தை சியோன்காரங்க காசு கொடுத்து வாங்க தொடங்கினாங்க, லேண்ட் எல்லாம்.
அந்த ஒரு வனாந்திரத்தை டெசர்ட் ஏன் இவங்க வாங்குறாங்கன்னு தெரியாம அன்னைக்கு உள்ள அரபர்கள் அதை வித்தாங்க. இந்த ப்ரூஃப் பாலஸ்டீனியன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையில இன்னும் இருக்கு. 1920 இருந்து 1930 வரைக்கும் அவர்கள் இப்படி வித்தாங்க. எல்லா லேண்டையும் மேக்சிமம் லேண்டை வாங்கினாங்க. ஒரு காலகட்டத்தில் தான் அரபியர்கள் முடிச்சாங்க, அவங்க மேக்கப் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா 1/3 யூதர்களும் 2 அரபியர்களுமா இருந்த இடத்துல 2 யூதர்களும் 1 பாலஸ்தீனம் மாற தொடங்கிருச்சு. ஏன்னா இவங்க அந்த தேசத்தை தங்கள் தேசத்தை காசு கொடுத்து வாங்கினாங்க. தேவன் இலவசமா கொடுத்தது எப்போ? மோசே காலத்துல இலவசமா கொடுத்தது. அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால அவங்கள விரட்டி வச்சுட்டு மீண்டும் அந்த தேசத்தை அவர்கள் காசு கொடுத்து வாங்கினார்கள். தேசம் அவர்கள் வசம் 2 பங்கு வந்தது. அப்பதான் பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்குமான பிரச்சனை ஆரம்பித்து தொல்லைகள் ஆரம்பிச்சிச்சு. 2 பக்கமும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது 1936 வரைக்கும் நடந்துச்சு. 1936ல 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சு 43 வரைக்கும் நடந்தது. 43 முடிவுக்கு பிறகு ஐநா சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஐநா சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது 2 மடங்கு இருந்த யூதர்கள் எங்களுக்கு இத ஒரு தனி நாடாக அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லி ஐநால போய் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கோரிக்கையை வச்சாங்க. ஐநாவில் ஓட்டெடுப்பு நடந்தது. ஓட்டெடுப்புல எல்லா நாடுகளும் ஓட்டு போட்டு தான் அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு நாடு ஃபார்ம் பண்ணப்பட்டது. அநியாயமா ஃபார்ம் பண்ணப்படல. ஐநால போய் ஐநால அது ஓட்டெடுப்பு நடத்தி தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது. 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் உருவாகியது. இது உருவாக தொடர்ந்த போது அவங்க இண்டிபெண்டன்ஸா மாற போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 7 அரபு நாடுகள் சேர்ந்து மே மாசம் 15ஆம் தேதி இஸ்ரவேல் மேல யுத்தம் ஆரம்பிச்சாங்க. நாங்க யுத்தத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அப்பொழுது இஸ்ரவேலுக்கு பிரதமராக இருந்தவர் டேவிட் பென்கூரியன். அவர் அன்னைக்கு உள்ள ரேடியோல பேசும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அரபியர்களும் யூதர்களும் நாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை மேற்கொள்வோம், முடிஞ்ச பிறகு நம்ம பேச்சுவார்த்தை பேசி இதை தீர்த்து கொள்ளலாம் நம்ம பிரச்சனைன்னு சொன்ன போது இந்த அங்க இருந்த அரபியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 7 நாடுகளும் என்ன சொல்லுச்சு, நீங்க எல்லாரும் எங்கள் சகோதரர்கள் வெளியே வந்துருங்க, யுத்தம் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும், யூதர்களை பழையபடி துரத்தி விட்டுருவோம், தேசம் எங்கள் வசம் இருக்கும், நாங்கள் பழையபடி உங்களுக்கு இந்த தேசத்தை உங்க கையிலேயே கொடுத்துருவோம்னு சொன்னதை நம்பி உள்ளுக்குள்ள இருந்த பாலஸ்தீனர்கள் வெளியே வர யுத்தம் ஆரம்பித்தது. மே மாசம் 15ஆம் தேதி இந்த யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் 7 வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போனார்கள். தேசம் முதல் யுத்தத்தை தேசம் உருவான முதல் நாள் சந்திச்சுச்சு. அன்னைக்கு தான் யுத்தமும் ஆரம்பிச்சிச்சு. அந்த யுத்தம் ஜெயம் பெற்ற உடனே, வெற்றி பெற்ற உடனே டேவிட் பென்கூரியன் சொன்னாரு, எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லைகளை மூடுங்க, வெளியே போன யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி வெளியே போனவங்க தான் இன்னைய வரைக்கும் பாலஸ்தீன அகதிகளாக இருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீன அகதிகளாக இருக்கிற அந்த லேண்டு கூட இஸ்ரவேலுடைய லேண்டு தான். அதாவது இஸ்ரவேலுக்கு வெளிப்புறத்து லேண்டு தான். அந்த லேண்டை தான் ஐநா சபையில இன்னைக்கு சொல்லி அது எங்களுக்கு தனி நாடாக பிரகடனப்படுத்தணும்னு சொல்லி ஐநாலையும் இப்போ ஒப்புதல் அவங்க வாங்கி இருக்கிறாங்க. சோ இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பாலஸ்தீனர்கள் 1948 இருந்து இன்னைய வரைக்கும் அவர்கள் அகதிகளாக இருப்பது காரணமே இஸ்ரவேல் கிடையாது. அவர்கள் அகதிகளை வச்சிருக்கிற அரபு நாடுகள் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாம இஸ்ரவேலுக்கு விரோதமா சண்டை போடும்படி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனர்களுக்கு பல உதவிகள், இன்னைக்கும் தடுப்பூசி வரைக்கும் அவங்க தான் கொடுத்துருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்க தான் கொடுத்துருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அடிக்கடி அங்க நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கிழக்கு எருசலேம்ல அந்த டோம் ஆஃப் ராக்ங்கிற இடத்துல தேவாலயம் இருந்த இடத்துல இப்ப அவங்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க வழிபாடு செய்ய போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும். அது கொஞ்சம் பெரிய லெவல்லையும் போகும். இந்த முறை மிகப்பெரிய அளவுல போயிருக்கு. மிகப்பெரிய அளவுல போய் போலீஸுக்காரெல்லாம் தாக்கப்பட்ட பிறகு திருப்பி தாக்கின போது இப்ப அது மிகப்பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள சம்பவம். இந்த பாலஸ்தீன இஸ்ரவேல் பிரச்சனை என்னங்கிறத முதல்ல கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிப்ளிக்கலாவும் இருக்கு, உலக பிரகாரமா இருக்கு. நீங்க வலைத்தளத்துல போய் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கான்றதையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க, பார்த்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க.
இதை நான் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சொன்னேன். ஸோ இந்த பிரச்சனை மூன்றாம் உலக யுத்தமா போகுமா? நிறைய பேருடைய கேள்வி நீங்க அதுதான். இது மூன்றாம் உலக யுத்தமா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாம் உலக யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு உலக யுத்தமோ சொல்லி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஸ்டார்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு சின்ன பிரச்சனை. ஆஸ்திரியா தேசத்தை இளவரசனை ஜெர்மனி தேசத்தை இளைஞன் ஒரு சுற்றுப்பயணத்தின் போது கொன்று போட்டார். அப்ப ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் அந்த சண்டை பெருமளவுல மாறி உலக யுத்தமா மாறுச்சு. இது அப்படியே இருந்த காலகட்டத்துல 2ஆம் உலக யுத்தம் ஹிட்லருடைய எல்லை பிரச்சனை போலாண்டோட, அது பிறகு உலக யுத்தமாய் மாறிச்சு. சோ உலக யுத்தம் என்பது ஆரம்பத்திலே சொல்ல முடியாது. பட் எந்த ஒரு காரணமும் இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வடகொரியா பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இந்தியா சீன பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் 3ஆம் உலக யுத்தமா வெடிக்குமான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுது. ஏன்னா பைபிள் படி இந்த எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரக்கூடிய இந்த யுத்தம் பெருமளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அதே இடத்துலதான் அவர்கள் சண்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சண்டை மிகப்பெரிய யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்துக்காக நாங்க இன்னைக்கு எதிர்பார்க்கல. இது ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த யுத்தம் நிச்சயம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது 3ஆம் உலக யுத்தமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய முடிவு தான் நியூ வேர்ல்டு ஆர்டர், புது உலகம் உருவாகும், புது உலகம் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, அது ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இங்கிலாந்து உலகத்தினுடைய வல்லரசா இருந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அமெரிக்கா உலகத்தினுடைய வல்லரசா மாறுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு உலக யுத்தம் வந்துச்சுன்னா அது முடிஞ்ச உடனே ஐரோப்பியன் யூனியன் மிகப்பெரிய உலக அரசாங்கமாக மாறும். அதற்கான வாய்ப்புக்கானதான் இந்த யுத்தம் பார்க்கப்படுது. சரி, பைபிள்ல இந்த யுத்தத்தை பத்தி ஏதாவது இருக்குதா, இப்ப வரப்போற யுத்தத்தை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரங்கள்லையும் அந்த யுத்தத்துக்கான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா இஸ்ரவேல் திரும்பி வந்த பிறகு இந்த யுத்தம் நடக்கும்னு இருக்கு. கடைசி காலம்னு இருக்கு. இஸ்ரவேல் திரும்பி வந்துருச்சு, அது கடைசி காலம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப இஸ்ரவேல் திரும்பி வந்த பிறகுதான் யுத்தம் வரணும். இஸ்ரவேல் வந்தாச்சு, அப்ப இனி எப்ப வேணாலும் யுத்தம் வரலாம். சரி, இஸ்ரவேலுக்கு விரோதமா யார் வருவா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா இதுவரைக்கும் நாம பார்த்த வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் தான் வந்திருக்குது. அரபு நாடுகள் மட்டும்தான் வந்திருக்கு. எகிப்து வந்திருக்கு, ஜோர்டான் வந்திருக்கு, சிரியா வந்திருக்கு, இப்ப கூட லெபனான்ல இருந்து ராக்கெட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்திருக்குது. சோ நடந்திருக்கு. ஏற்கனவே ஈராக்கோட நடந்திருக்கு. இப்படி பல நாடுகளோடு கூட இஸ்ரவேல் சண்டை போட்டிருக்கு. ஆனா எல்லாமே அரபு நாடுகள். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டது அரபு நாடுகள் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுறது இஸ்ரவேலுக்கும் யாருக்கும் சண்டை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா இருக்கு. 38ஆம் அதிகாரம் 2வது வசனம், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த மேசேக் தூபால் அப்படிங்கிறதான வார்த்தை என்ன? மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. சரி, இவங்க எங்க இருந்து வராங்கன்னு சொன்னா இந்த மேசேக் தூபால் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 2வது வசனத்துல வசனம் சொல்லுது, நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடங்களால் இழுத்து உன்னை வட புறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலுடைய வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு மேசேக் தூபால் அப்படிங்கிற பெயர்களோட ஒரு 2த்துக்கும் தலைமையா இருக்கிற ஒரு ஆள் வந்து வருவாரு அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கம் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இஸ்ரவேல் மேல ஒரு புள்ளியை வச்சு நேரா ஒரு கோடு வடக்கு பக்கத்துல இழுத்து பாருங்க, மேல் நோக்கி போகும். இழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நேரா போய் அந்த கோடு மாஸ்கோங்கிற இடத்துல நிற்கும். இந்த மாஸ்கோ என்பது ரஷ்யாவினுடைய ஒரு தலைநகர். ரஷ்யா வந்து 2 கண்டத்திலும் இருக்கும், ஐரோப்பாவிலும் இருக்கும், ஆசியாவிலும் இருக்கும். இந்த ஆசியா பகுதியில இருக்கக்கூடிய, ஐரோப்பா பகுதியில் இருக்கக்கூடியதுதான் இந்த மாஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆசியா பகுதியில் இருக்கக்கூடியது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய இடங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரஷ்யா தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய மிக முக்கியமான நாடாக இருக்க போகுது.
இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா 1967 6 நாள் யுத்தம் முடியும் போது இஸ்ரவேலுக்கு தளபதியா இருந்தவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய அடுத்த யுத்தம் ரஷ்யாவோடு கூட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அரபு நாடுகளுக்கு ஆயுத சப்ளை பெருமளவுல பண்ணக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரஷ்யா தான். 1990 வரைக்கும், இன்னும் சொல்ல போனா 91 அந்த பெரஸ்டோரிக்கான்னு சொல்லி ரஷ்யா வந்து துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு மிகைல் கார்பச்சேவ் காலத்துல. அது வரைக்கும் ரஷ்யா தான் அரபு நாடுகளுக்கான அரண். அரபு நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது அவங்கதான். அந்த 90-91 மிகைல் கார்பச்சேவ் பெரஸ்டோரிக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரஷ்யாவை கம்யூனிஸ்டிலிருந்து விடுதலையாக்கி ஜனநாயக முறைப்படி கொண்டு வரும்போது ரஷ்யா துண்டு துண்டாக உடைந்தது. USSRன்னு சொல்லுவாங்க, யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. அது துண்டு துண்டாக உடைஞ்சு இன்னைக்கு ரஷ்யாவாக இருக்கு. ஸோ இந்த கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், உக்ரைன் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ரஷ்யா தேசமானது இந்த அரபு நாடுகளுக்கு அரணுங்கிறது அரபு நாடுகள் ஒத்துக்கல. ஏன்? அது உடஞ்சு போச்சு. அந்த நேரத்துல அமெரிக்கா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அமெரிக்காவுடைய வல்லரசு தன்மை அதிகமான உடனே இவங்கெல்லாம் அமெரிக்காவை பார்த்து பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரபு நாடுகளுடைய எண்ணெய் வளம் வந்து அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துடைய கண்ட்ரோலுக்கு போனதுனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுதி அரேபியாவில் வந்து அராம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்துட்டு அமெரிக்கன் கம்பெனி, அரேபியன் கம்பெனி 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இப்ப நீங்க பஹ்ரைனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா UK-உடைய ராணுவம் தான் அவங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த பெட்டாலியன் யாருன்னு கேட்டீங்கன்னா UK-க்குரியது. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள்ல ப்ரூனேக்கு போனீங்கன்னா அங்கேயும் வந்து இங்கிலாந்துடைய கூர்கா படை தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி அரபு நாடுகள்னா அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் நம்ப ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்? ரஷ்யா உடைஞ்சதுனால. அதற்கு பிறகு போரிஸ் எல்சின் காலத்துக்கு பிறகு விளாடிமிர் புதின் வந்தார். விளாடிமிர் புதின் வந்த பிறகு ரஷ்யா ஸ்ட்ராங்கா மாறுச்சு. இப்ப ரஷ்யாவுடைய நோக்கம் இந்த இஸ்ரேலுக்கு விரோதமான இந்த யுத்தத்தை நடத்துவது. என்ன காரணம் அப்படின்னா அதுல ரஷ்யாவுக்கு பல நன்மைகள் இருக்கு. அதுல ஒண்ணு, பெருமளவுல ஆயுதம் விற்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் நம்ம கையில இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்குன்னா உலக வல்லரசா நீங்க மாறிட முடியும். ஏன்னு சொன்னா இஸ்ரேல் தேசம் ஆபிரகாம் காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். செழிப்பின் உச்சம், ஆசீர்வாதத்தின் நம்பர் 1 உலக பிரகாரமா நான் சொல்றேன். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், உலகத்தின் கண்டுபிடிப்புகள்ல 87% அவங்களுதுதான். இன்னைக்கும் பாருங்க, உலகமே கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க மட்டும் மாஸ்க் போடாம சந்தோஷமா சுத்தி திரியிறாங்க. இதுலயே நம்ம பாத்துக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கும் அவங்க நாட்டுல மாஸ்க் கிடையாது, எல்லாம் ஃப்ரீயா எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம் நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்? இந்த உலகத்தினுடைய மிக முக்கியமான ஆசீர்வாதத்துக்கு இஸ்ரேல் ஒரு காரணம். சோ இஸ்ரேல் ஒரு நாட்டு ஒரு வல்லரசு தான் கண்ட்ரோல்ல வச்சுக்குது. இப்ப எப்படி சவுதி அரேபியாவை அமெரிக்கா வச்சிருக்கிற மாதிரி இப்ப அதே மாதிரி இஸ்ரேலை ரஷ்யா வச்சுக்குது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற செழிப்புகள் பயங்கரம். இஸ்ரேலுடைய சவக்கடல் போதும், அதுல இருக்கக்கூடிய தாது பொருட்கள், மெக்னீசியம், அதுவே மிகப்பெரியதான ஒரு சொத்து. இப்ப லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எகிப்துக்கு கூட அவங்க வந்துட்டு லேபியா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து LPG அனுப்புறாங்க. 3000 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு அவங்க கிட்ட இப்ப LPG இருக்குதாங்க. அந்த அளவுக்கு செழிப்பு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த நாட்டை பிடிக்கணுங்கிறது தான் ரஷ்யாவுடைய எண்ணம். இது இப்ப இல்ல, 1960 இருந்து. இங்க வசனம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீ தேசத்தை கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று சொல்லுவாங்களாம். 13ஆம் வசனம் சொல்லுது, நீ மிகவும் கொள்ளையிடுகிறதுக்கு அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுவார்கள். கரெக்டா ரஷ்யாவுடைய எண்ணத்தை ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல. இப்ப ரஷ்யா கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இது அமேசிங் ஃபேக்ட். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்துல ரஷ்யா கூட இருக்கிற நாட்டை பத்தி கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, அந்த 38ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கு. ரஷ்யா கூட இருக்கிற நாடு
ஃபர்ஸ்ட் ரஷ்யா கூட இருக்கிற நாடு யாருன்னு கேட்டா பெர்ஷியான்னு இருக்கு. பெர்ஷியாங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஈரானை குறிக்கிற வார்த்தை தான் பெர்ஷியா. ஏன் அப்படின்னு கேட்டா 1985 வரைக்கும் அதுக்கு பேரு பெர்ஷியா தான். ஷா மன்னர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஷா மன்னர் வந்து அமெரிக்க சப்போர்ட்டர், அவர் அமெரிக்கால படிச்சவர். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளத்தை அங்க இருக்கு தோண்டி எடுக்கலான்னு சொல்லி கொடுத்ததே அமெரிக்கா தான். அதற்கு பிறகு அங்க புரட்சி ஏற்படுத்தப்பட்டு அயதுல்லா கோமேனி வரும்போது அவருக்கு உதவியாக இருந்தது ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அதனுடைய விளைவாக அன்னைக்கு இருந்த பெர்ஷியாங்கிற பேர் மாற்றப்பட்டு இன்னைக்கு உள்ள ஈரான் என்ற பெயர் வைக்கப்பட்டது. நீங்க கூட நிறைய நான் டீடைல் நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த பெர்ஷியன் கிங் இப்படிலாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த பெர்ஷியாங்கிற வேர்டு ஈரானை குறிக்கும். ஆனா என்ன ஆச்சரியம்னா 1985 வரைக்கும் இந்த ஈரான் அமெரிக்க சப்போர்ட்டர். ஆனா பைபிள் சொல்லுது இந்த ஈரான் ரஷ்யா கூட இருக்கும்னு. நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யா கூட இருக்கிற நம்பர் 1 ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரான். ரஷ்யாவில் ஈரான்ல இருக்கக்கூடிய அணு உலைகள், ஈரான்ல இருக்கக்கூடிய யுரேனியம் என்ரிச்மெண்ட், இது அத்தனையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரஷ்யா தான் செய்யும். முழுக்க முழுக்க ரஷ்யா தான். இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், ரஷ்யா கூட இருக்கிற இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மேசேக் தூபாலோட வேற யாரு இருப்பான்னா மாக்கோகு அப்படின்னு இருக்கு. மாக்கோகு அப்படிங்கிறது 2ஆம் வசனம் மாக்கோகுன்னு இருக்கு. மாக்கோகுங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மங்கோலியாவை குறிக்கும். மாக்கோகியா தான் பின்னாட்கள்ல மங்கோலியா. என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த மங்கோலியால இருந்து வந்த அந்த ட்ரைப்ல வந்தவங்க தான் இன்னைக்கு உள்ள சைனீஸ் மங்கோல் இனத்தை சார்ந்தவர்கள், மங்கோலியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மங்கோல் சைனீஸ் எல்லாம் ஒரே குரூப். அந்த பக்கம் ஃபுல்லா அவங்க தான் இருப்பாங்க. கம்போடியா, பர்மா, அப்புறம் வந்து தாய்லாந்து, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ரேசேஷமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் மங்கோலியர்கள்னு பேரு. இந்த மங்கோலியா என்று சொல்லக்கூடிய மாக்கோகியா யார் கூட இருக்கணும்னு சொன்னா ரஷ்யா கூட இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மங்கோலியாவா இருக்கட்டும், இந்த மங்கோலியா ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரியதான பகை நாடா இருந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. இப்ப ரீசன்ட் டேஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மங்கோலியா ரஷ்யாவோடு கூட நட்பு நாடா மாறி மங்கோலியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து யுத்த பயிற்சி, ராணுவ பயிற்சி எல்லாம் மேற்கொண்டாங்க. நமக்கு சொல்லவே வேண்டாம், சைனா எப்பவுமே ரஷ்யா கூட இருக்கிறதான ஒரு நாடு. அது ரஷ்யா சப்போர்ட்டர் நாடு. அவங்க கம்யூனிச கொள்கையில ஒன்றாக இணைக்கப்பட்டாங்க. சோ இப்போ பைபிள் சொன்னபடி இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர தொடங்கிருச்சு. ஏற்கனவே ரஷ்யா வந்து சொல்லிட்டே இருக்குது இங்கிலாந்து அமெரிக்காவுடைய டாலருக்கு மாற்றாக வேற ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படி கொண்டு வரணும்னா அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு பெருசா நடக்கணும், பொருளாதார வீழ்ச்சி, யுத்தம், அந்த மாதிரி ஏதாவது வரணும். ஏன்னு சொன்ன இங்கிலாந்து பவுண்டு தான் உலகத்தினுடைய மைய பணமா இருந்துச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியறதுக்கு முன்னாடி இங்கிலாந்துடைய பவுண்டை மாத்தி அமெரிக்காவுடைய டாலரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு உலக யுத்தமோ மிகப்பெரிய அளவுல பஞ்சமோ வருமானால் இந்த அமெரிக்க டாலர் தள்ளப்பட்டுட்டு யூரோ கொண்டு வருவாங்க. அதற்கான வேலையை இப்ப ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ ரஷ்யா கூட ஈரான் சேர்ந்துருச்சு, ரஷ்யா கூட சைனா, மங்கோலியா எல்லாம் சேர்ந்தாச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக யுத்தத்திற்கான ஆயத்தம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இங்க சொன்னபடி நாடு எசேக்கியேல் 38 சொன்னபடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, இஸ்ரவேல் கூட யாரெல்லாம் இருப்பாங்க? அதோட அதான் அற்புதம். இஸ்ரவேல் கூட யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 13வது வசனம் 38:13 சொல்லுது, சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி அப்படின்னு. தர்ஷீஷின் வர்த்தகர் அதனுடைய பால சிங்கம் அப்படின்னா தர்ஷீஷோடைய பிள்ளைகள் வந்து பால சிங்கம் அப்படின்னா தர்ஷீஷ் என்பது என்னவா தான் இருக்கணும்? ஒரு தாய் சிங்கமாகவோ அல்லது தகப்பன் சிங்கமாகவோ இருக்கணும். ஏன்னா அதனுடைய குட்டிகள்லாம் பால சிங்கம்னு இருக்கு. அப்பனா இன்னைக்கு இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய அளவுல சிங்கம் தர்ஷீஷ்ங்கிற நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே இல்ல, ஆங்கிலோ சாக்சன் என்று அழைக்கப்பட்ட இங்கிலாந்து. உங்க எல்லாருக்கும் தெரியும், யோனாவை ஆண்டவர் வந்து ஈராக்ல போய் இது சொல்ல சொன்னார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஞாபகம், நினிவேக்கு போய் சொல்ல சொன்னார், சிரியா தேசத்தோட நினிவே. அப்படி போகும்போது அவர் அங்க போகாம எங்க போனாருங்களுக்கு தர்ஷீஷுக்கு போனாருன்னு இருக்கு, கப்பல் ஏறி. அந்த தர்ஷீஷ் தான் இந்த பிரிட்டிஷ் நம்ம சொல்றோம்
இன்னைக்கு இருக்கக்கூடியதான இங்கிலாந்துக்கான அது ஒரு அடையாளம். என்ன ஆச்சரியம்னா, இந்த இங்கிலாந்து யார் கூட இருக்கும்னா இஸ்ரவேல் கூட இருக்கும்னு இருக்கு. இங்கிலாந்துக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்பவுமே ஆகாது. அதான் ரொம்ப முக்கியம். 1948 இருந்து ஆகாது. இங்கிலாந்து ஆரம்பத்துல ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது இஸ்ரவேலா இருந்தாலும், பின்னாட்கள்ல இங்கிலாந்து வல்லரசா இருக்கும் போது மற்ற அரபு நாடுகளை அரவணைச்சு போறதுக்காக இந்த குட்டி நாடு இஸ்ரவேல அது பெருசா எடுத்துக்கல. ஆனா இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும்னு அது எதிர்பார்க்கல. இப்போ இங்கிலாந்து இஸ்ரவேலோடு கூட ஒப்புரவாகி டோனி பிளேயர் காலத்துல இருந்து இங்கிலாந்து இஸ்ரவேலோடு ஒத்துமையா போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சனுக்கு முன்னாடி தெரசா மேன் ஒருத்தர் இருந்தாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், இங்கிலாந்துக்கு பிரதமர். அந்த அம்மா எல்லாம் வெளிப்படையா இஸ்ரவேல் சப்போர்ட்டர். அவங்க நேரடியா சொல்லுவாங்க, இஸ்ரவேலுக்கு ஒன்று என்றால் முதலில் நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் கப்பல் இங்கிலாந்துல இருந்து தான் புறப்பட்டுச்சு, அமெரிக்கால இருந்து கூட கிடையாது, இங்கிலாந்துல தான் போச்சு. சோ வேதம் சொன்னபடி துல்லியமாக இந்த யுத்தத்துக்கான ஒரு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இங்கிலாந்து பக்கமும் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்போ உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த யுத்தத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தத்தை அல்ல, ஏதாவது ஒரு யுத்தத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இனி பொருளாதாரம் காப்பாத்துறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. எல்லா நாட்டிலையும் சொல்றேன், உலகளாவிய. சோ இதனை காப்பாற்றணும்னா மீண்டும் ஒரு யுத்தம் மாதிரி ஒன்று நடத்தி எல்லாத்தையும் கலைச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. 1920களில் இதே மாதிரி ஒரு ஒரு பிளேக் வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு பேரு. அது முடியும் போது 1930ல மிகப்பெரிய அளவுல பஞ்சம் வந்துச்சு. இங்கிலாந்துல விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணி சாகுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பஞ்சம். இப்ப இது முடிஞ்ச உடனேயும் அடுத்து பஞ்சம் தான் வரும் என்று சொல்றாங்க. காரணம், பொருளாதாரம் 100% பல நாடுகள்ல விழுது போச்சு. சில நாடுகள் தத்தளிச்சுட்டு இருக்கு, ஒரு சில நாடுகள் சமாளிச்சிருச்சு. அந்த நிலைமையில இருக்கும்போது மீண்டுமாக உலக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னா மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த காரணம் இஸ்ரவேல் பாலஸ்தீனமா இருக்கும்னா பைபிள் படி கரெக்டா மாறிடும். பைபிளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் வரணும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்துல எங்கேயாவது ரஷ்யா மூக்க நுழைக்கும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இந்த இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் ஒருவேளை பெருசாகலாம், இல்ல அப்படியே மறைஞ்சும் போகலாம். ஒருவேளை ரொம்ப பெருசாச்சுன்னா ரஷ்யா மூக்க நுழைக்கும். ரஷ்யா மூக்க நுழைக்கும் போது உங்களுக்கு தெரியணும், பைபிள்ல உள்ள மிக முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், எதிரிகள் ஒன்றாக சேர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கடைசி காலங்கிற வார்த்தை பிடிக்கிறது இல்லை. இப்படிலாம் வரப்போகுது நடக்க போகுது அப்படின்னு எதுக்கு இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்றாங்க. கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொன்னா ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப வந்துருச்சு, அப்போ சொல்லவும் கூடாதுங்கிறீங்க. வந்த பிறகு என்ன சொல்றாங்க, யாருமே நமக்கு சொல்றதுக்கு இல்லையாங்கிறாங்க. பைபிள்ல எல்லாம் இருக்கு. கொள்ளை நோய்க்கு அப்புறம் பட்டயம் வரணும், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிள் படி உலக பிரகாரமாக மிகப்பெரிய அளவில் ஒரு பட்டயம் வரணும். அந்த பட்டயம் 3ஆம் உலகமாக இருக்கும். அது பைபிள் படி இஸ்ரவேல் ரஷ்யாவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அதுக்கான வேலைகளை முகாந்திரத்தை தான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில காரியங்கள், ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், ஒரு சிலருக்கு வரலாம். என்ன கேள்வி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த யுத்தத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற மாடர்ன் ஏன்ஷியன்ட் யுத்தத்துக்கும் எப்படி ஒத்து போகும்? நம்ம நிறைய நேரத்துல அப்படி யோசிப்போம். அங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிறது ஹைலி டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த டெக்னாலஜி வேர்ல்டை பத்தி அன்னைக்குள்ள பைபிள் என்ன சொல்லியிருக்கு, அது சொல்லியிருக்குமா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களுக்கே அது மேல ஒரு நம்பிக்கை, நம்பகத்தன்மை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த டெக்னாலஜி வேர்ல்டு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த டெக்னாலஜி வரைக்கும் பைபிள்ல இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களை குறித்தும் பைபிள்ல இருக்கு. அதனால அந்த கவலை நமக்கு வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நாம யூஸ் பண்ண போற வெப்பன்ஸ், அதனால வரக்கூடியதான விளைவுகள், அதனால ஏற்படக்கூடியதான மக்களுடைய பாதிப்பு எல்லாமே இதுல தெளிவா சொல்லப்பட்டது. இப்ப நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் எங்க போனாலும் மாஸ்க் கொண்டு போறதுங்கிறது ஒரு
நார்மலா ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையில வெளியே போகும்போது செல்போனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி மாஸ்க் எடுத்துட்டு போகணுங்கிறது வந்து டிஃபால்ட்டா நம்ம வாழ்க்கையில மாறிடுச்சு. நம்மள அப்படி கொண்டாந்துட்டாங்க. உண்மைதானே? ஆனா ரோட்ல போறவங்க எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 39ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரக்காரன் கிழகே பிரயாணக்காரன் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு டெட் பாடிய புதைக்கிற இடத்துல வாசனை வராது. ஒரு பாடியை எரிக்கிற இடத்துல தான் என்ன வரும்? வாசனை வரும். எப்பவுமே நீங்க கல்லறையில நம்ம ஒரு ஆளுக்கு அடக்காராதனை பண்ணும்போது பார்த்திருக்கீங்களா? நாம யாரும் மூக்க பொத்திக்கிட்டே நிக்க மாட்டோம். ஆனா நீங்க எரிக்கிற இடத்துல பாருங்க, அந்த எரிய ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டே நிற்பாங்க. ஏன்னு சொன்னா எரியும் போது நம்முடைய பாடியோடு சேர்ந்து அந்த கொழுப்பு எல்லாம் சேர்ந்து எரியும் போது ஒரு வாடை ஒண்ணு வீசும். அதனால நம்ம மூக்க பொத்திப்போம். ஆனா புதைக்கிற இடத்துல கல்லறையில நம்ம யாரும் மூக்க பொத்தவே மாட்டோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எங்க? அந்த செத்தவங்க இருக்கிற இடத்த பார்த்தா. ஒரு சிம்பிள் விஷயம். இப்ப நீங்க பாருங்க, செத்தவங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் எதை பொத்திட்டு தான் இருக்கிறாங்க? மூக்க பொத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, புதைச்சு முடிக்கிற வரைக்கும். அதை விட பெரிய ஆச்சரியம் பாருங்க, இந்த இடத்துல 15வது வசனத்துல 39:15 தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷன் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்களுக்கு அதை ஆமோன் கோகினுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். நல்ல கவனிங்க, ஒருத்தர் செத்து போய் அந்த மனுஷனுடைய எலும்பை பார்த்தா கூட, ஒரு குட்டி எலும்பு அதை பார்த்துட்டா கூட, அதை புதைக்கிற வரைக்கும் அது மேல ஒரு மார்க்கை போட்டு புதைச்சிட்டாங்களான்னு கடைசி வரைக்கும் கேட்பாங்களாம். ஏன்? என்ன காரணமா இருக்கும்? நாம இன்னைக்கு அப்படி ஏதாவது செய்யறோமா? நம்ம இன்னைக்கு செத்து போனவங்கள 6 விரல் இருக்கா, 5 விரல் இருக்கா, கொஞ்சம் எது மிஸ் ஆகுது, வயிற்றுக்குள்ள குடல் மிஸ் ஆகுதா, போஸ்ட்மார்ட்டத்துல என்னென்னலாம் எடுத்தீங்க, இப்படிலாம் நம்ம கேட்கறது இல்லை, எதையுமே பார்க்கறது. ஆனா வசனம் சொல்லுது, ஒரு எலும்பை கண்டா கூட அதை புதைக்கிற வரைக்கும் அது மேல ஒரு மார்க் போவாங்க. இது எதை குறிக்குது? இன்னைக்கும் நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு சரித்திர சம்பவத்தை சொன்ன ஞாபகத்துல 2004லயோ 1லயோ ஜப்பான்ல ஃபுகுஷிமாங்கிற இடத்துல மிகப்பெரிய அளவுல அணு உலைகள் சேதமடைந்தது. சுனாமி ஏற்பட்டதனுடைய விளைவாக மிகப்பெரிய அளவுல அந்த ஃபுகுஷிமாவுடைய அணு உலைகள்ல காணப்படுகிற துகள்கள் 4 நாள்ல அமெரிக்கா காத்துல கலந்துருச்சு. அந்த அளவுக்கு வீரியம் மிக்கது. அந்த ஃபுகுஷிமாக்குள்ள அந்த சம்பவம் நடந்த உடனே அப்ப ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு காரியம் சொன்னார். பிரதமராக இருந்தவர் ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்னா, தயவு செய்து பாடியை எரிக்காதீங்க, புதைச்சிருங்க. எரிச்சா அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து அவங்க உடம்புல நியூக்ளியர் இருக்கும், அது நியூக்ளியர் வெளியேறும். வெளியேறும் போது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லி அவங்க எரிக்காம புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் இதான் பிரச்சனை. இன்னைக்கு உலகம் வைரஸ்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு உலகம் வைரஸ்குள்ள போனதுனால மனிதனுடைய பாதிப்பு மூக்க பொத்திட்டு போறான். செத்தவனையும் அப்படியே மொத்தமா மூடிடுறாங்க, சுத்தி நிக்கிறவங்களும் மூக்க பொத்திக்கிட்டு தான் போறாங்க. வழிப்போக்கர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போக, பர்டிகுலரா இப்ப மூக்க தான் பொத்த சொல்றாங்க, உலகளாவிய இந்த. அப்ப இதுதானே அது. இப்ப நம்ம போடுற மாஸ்க்கும் இதுவும் ஒன்னானா? இல்ல இல்ல, இது வரும் இன்னும். இப்ப நம்ம அந்த பிராக்டிஸ்குள்ள வந்திருக்கிறோம். அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வெடிச்சு உலகளாவிய மிகப்பெரிய அளவுல அது பிரச்சனையா மாறும்போது நாம இதை விட கொஞ்சம் விவரமான மாஸ்க் எல்லாம் போட வேண்டிய காலகட்டம் வருது. ஏன்னா அடுத்த வார் வந்து வைரஸ் வாரம் தான் சொல்றாங்க, பயோ வார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு அது கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த புகையிலிருந்து புறப்பட்ட வெட்டு கிளிகள் மனுஷரை சேதப்படுத்தாமல், அங்க வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு காரியம் செய்ய முடியுமா? மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்காம மனுஷனை மட்டும் பாதிச்சு சாகடிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு 100% சாத்தியம். இன்னைக்கு மனுஷனை மட்டும்தான் கொள்ளுது. மரம் செடி கொடியெல்லாம் நல்லா இருக்கு, மிருகங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள நல்லா இருக்கு. சாகிறது ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷர்கள் மாத்திரமே. இதுல வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க, மனுஷரை மாத்திரம் கொள்ளத்தக்கதான். இப்ப நம்ம மூக்க பொத்திட்டு போற காலம் வந்துருச்சு. இந்த மூக்க பொத்திட்டு போற காலத்தை பயோவாரம் சொல்றோம். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் மூக்க பொத்துறதுனா இப்ப நம்ம பண்ற மாஸ்க் இல்ல, இதை விட இன்னும் மோசமான மாஸ்க் எல்லாம் இருக்கு. இப்போ ஜப்பான்ல ஃபுகுஷிமா வெடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாஸ்க் கொடுத்தாங்க. நம்ம போடுற மாஸ்க்குக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நம்ம போடுறதெல்லாம் எதிரில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பிடிச்சி ஃபைன் போடக்கூடாதுன்னு போடுற மாஸ்க். நம்ம நமக்காக மாஸ்கே போடுறது இல்லை, நம்ம போலீஸ்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு மாஸ்க் போடுறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆக்சுவலா இங்க சொல்லப்படுகிற மாஸ்க் என்ன, இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான மூக்கை பொத்தி கொண்டு போகும்போது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வரப்போற நியூக்ளியர் வார் வரும்போது ஜனங்கள் வெளியே மாஸ்க் இல்லாம வர முடியாது. அந்த மாஸ்க்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் ரேடியேஷன் பாடிக்குள்ள வராதபடி தடுக்கிற மாஸ்க். அப்படி ஒரு மாஸ்க் இனிமேட்டு இப்பவே என்ன சொல்றாங்க கேளுங்க, கொரோனாங்கிறது ஒரு கிருமி, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய வருங்கிறான், வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இப்ப புதுசா லேட்டஸ்டா சொல்றாங்க 2015லயே சைனா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அடுத்த வருஷமும் என்ன பண்ணி அடுத்த 5 வருஷமும் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பயோவாருக்கு ரெடியாக தொடங்கிட்டாங்க. எல்லாருமே பயோவாருக்கு ரெடியாக தொடங்கினதுனால எல்லாரும் மாஸ்க் மூக்க பொத்திக்கிட்டு போக தொடங்கிட்டாங்க. இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் இன்னைக்குள்ள வெப்பனை பத்தி பைபிள் பேசி பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பும் போது அங்கே கர்த்தர் எருசலேமை வாதிக்கும் வாதையாவன அப்படின்னு சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக 14:4 அவருடைய 14:12 மன்னிக்கணும் 14:12 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் வாதிக்கிற வாதையாவனன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும். எலும்பு 1வது சதை மட்டும் அப்படியே உருகிருமா. 2வது அவருடைய சதை அழிந்து போகும், குழிகளிலே கண்கள் கெட்டு போகும் அப்படின்னு. ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சகோதரர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார், எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும், மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட். சரின்னு அவர் வீட்டுக்கு போகும்போது, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரேடியேஷன் இன்ஜினியர். அதாவது இந்த எக்ஸ்ரே எடுக்கும் போது ரேடியேஷன் பாதிக்காம இருக்கிறதுக்கான ஒரு இன்ஜினியர். அவரு அந்த முந்தின நாள் கூட்டத்துக்கு வந்தவர் அந்த கூட்டத்துல இதை பத்தி பேசுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு சொல்றாரு, இந்த நியூக்ளியர்ல வரக்கூடிய பாதிப்பு தான் இதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நியூக்ளியர் பாதிக்கப்பட்டா அவனுக்கு உடம்பு இப்படிதான் ஆகணும். ஆனா இது நியூக்ளியரை பத்தி தான் பைபிள்ல சொல்லி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் அறிவில்லை, இது வரைக்கும் அது எனக்கு தெரியல, இப்போ எனக்கு தெளிவா புரியுதுன்றார். யோசித்து பாருங்க, அந்த ரேடியேஷன் வரும்போது பாதிக்கப்படும் போது நம்ம சதை என்ன ஆகும். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட சொல்றாங்க, ரொம்ப எக்ஸ்ரே எடுக்காதீங்க, எக்ஸ்ரே எடுக்கிற ரூம் எல்லாம் அப்படியே கவர் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்ரேங்கிறது உடம்புக்கு கெடுதி. இப்போ அதை விட மோசமான ரேஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ வேற வழியே இல்லை, நம்ம மூக்க பொத்தி கொண்டு போக வேண்டிய காலம், சதை அழிந்து போகிற காலம் வருது. இப்ப நீங்க பாக்குறதான இந்த உலகத்துல இருக்கிற இப்பத்தி இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச உடனே, அதாவது ஒரு சிலர்
நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. ஒரு சிலர் வேற வழி இல்லாம பிரசங்கம் பண்ணி கெட்ட பேர் தான் வாங்க வேண்டியது. இப்ப நான் அடுத்து சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லை. இதுதான் பைபிள்ல உள்ள சத்தியம். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். நீங்க பாருங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒவ்வொரு குதிரையா வரும். அது ஒவ்வொன்றத்தையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு நேரம் இல்லை. ஆனா 2வது குதிரை பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். ஆனா 3வது குதிரை வரும்போது பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது பஞ்சம். 4வது மிருகம் வரும்போது, குதிரை வரும்போது மரணம் அப்படின்னு. இப்போ கரெக்டா இந்த பட்டயம் முடியுது, கொள்ளை நோய் முடியுது. இது 2வது வேகோ 3வது வேகோ, அது முடியும் போது கருப்பு கலர் குதிரை மிகப்பெரிய அளவுல பஞ்சம் வரும். இப்ப நம்ம சொன்னா உங்களுக்கு கஷ்டம். ஜெகன் என்ன சொல்றாரு, பயமுறுத்துற மாதிரி பேசுறாரு. இல்ல, இதான் ஃபேக்ட். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னத உலக பத்திரிகைகள் உறுதிப்படுத்துது. இனி ஒரு மிகப்பெரிய கொடிதான பஞ்சம் ஒன்று பூமியில் வரப்போகுது. அந்த பஞ்சத்தின் முடிவுல பழுப்பு நிற குதிரை, அதாவது 1/4 பங்கு ஜனங்கள் செத்து போகத்தக்கதாக அப்படின்னு. அடுதான் கடைசி. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. இப்போ நாம மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, இந்த யுத்தத்துல யார் யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ண போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 38ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமா வர்றவங்களுக்கு நடக்கிற காரியம் என்ன? கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்தினாலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கிற திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இது கர்த்தர் 3ஆம் உலக யுத்தத்தின் முடிவுல செய்ய போற மிகப்பெரிய காரியம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. 2ஆம் உலக யுத்தம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? 2ஆம் உலக யுத்தமுடைய முடிவு எப்படி வந்ததுன்னா, ஹிட்லருடைய படைகள் ரஷ்யாவுக்குள்ள போக அப்பொழுது அவங்களுக்கு வின்டர், டிசம்பர் மாசம், மிகப்பெரிய அளவுல பனி பெஞ்சதுனால பெரும்பான்மையான ஜெர்மனி வீரர்கள் மரித்து போனார்கள். மீதம் உள்ளவர்களை ரஷ்யா அரஸ்ட் பண்ணுச்சு. குண்டே செலவில்லாம அவங்களை பிடிச்சாங்க. இந்த ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு காரணம் யாரும் கிடையாது, கர்த்தர் இயற்கையா அந்த பனிமழையை பெய்ய பண்ணி அவனை அடக்கினார். அதே மாதிரி தான் இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிவதும் என்னென்ன நடக்கும்? கொள்ளை நோயினாலும், கொள்ளை நோய் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கொள்ளை நோய் வரப்போகுது. பயோவார் அப்படின்னு சொல்றாங்க. இனி வருகிற எல்லா யுத்தங்களிலும் இனிமேட்டு குண்டெல்லாம் போட்டு சாகரிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பயோவார், கிருமிகளை அனுப்பி விட்டா கொள்ளை நோய் அவங்களே செத்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. 2வது, ரத்தம் சிந்தினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோட இருக்க திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழை, கல்மழை, அக்கினி, கந்தகத்தை வருஷிக்க பண்ணுவேன். இதான் கர்த்தர் செய்ய போற மிகப்பெரிய வாதை. இந்த 2ஆம் உலக யுத்தம் 3ஆம் உலக யுத்தம் முடிவடையும் போது ரஷ்யா கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற சம்பவம் இதுதான். ஏன் இத ரஷ்யா கூட இருக்கிறவங்களுக்குன்றத அழுத்தம் திருத்தமா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாடுகள் வேற வழி இல்லாம ரஷ்யா கூட தான் நிக்கணும். இல்லைன்னா ரஷ்யா அவங்களை சாப்பிடும். பல நாடுகள் இன்னைக்குமே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். என்ன காரணம் அப்படின்னா, இல்லைன்னா பக்கத்துல இருக்க ரஷ்யா அவங்களை தூக்கி சாப்பிடும். அப்படி ரஷ்யா கூட சேர்ந்தா கர்த்தர் அடிப்பாரு, ரஷ்யா கூட சேராட்டி ரஷ்யா அடிக்கும். இதான் இப்பத்திய நிலைமை, பல நாடுகளுடைய நிலைமை. ஏன் இதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையை இப்பதான் நம்ம கொஞ்சம் பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத பிரதமரா இந்திரா காந்தி அம்மா இருந்த காலத்திலேயே
ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி எப்பயாவது ரஷ்யா உலக யுத்தத்துக்கு போச்சுன்னா இந்தியாவும் அவங்க கூட போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தமே இருக்கு. அதன்படி ஒருவேளை இந்த ரஷ்யா யுத்தத்தை தொடங்குமானால் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியா தயங்குவாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா கூட போறதுக்கு இந்தியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா இந்தியாவுக்கு என்ன நடக்கும்ன்றது எசேக்கியேல் 38:22 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். யார் யார் எந்தெந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த தேசத்துல இருக்கிறவங்க அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக? அந்த தேசங்கள் ரஷ்யாவோடு போகக்கூடாது. ரஷ்யாவோட போச்சுன்னா அந்த தேசத்துக்கு கர்த்தர் வாதிக்கிற வாதை, கொள்ளை நோய், ரத்தம் சிந்துதல், அப்புறம் இராணுவங்கள் மேலும் அவரோட திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமை அடிக்கும் மழையை, பெரும் கல்மழை, அக்கினி எல்லாம் இறங்க போகும். இதெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிற நாடுகள் மேல இறங்கும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? நாம இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசம் 1971 இருந்து பாலஸ்தீன ஆதரவு கொள்கை உள்ள தேசம். ஸோ இவங்க கண்டிப்பாக ரஷ்யா கூட தான் போவாங்க. ரஷ்யா கூட போகும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி வாதைகள்ல நம்ம நாடு சிக்கக்கூடாது, பிரச்சனைகள்ல நம்ம நாடு சிக்கக்கூடாது. எனவே நாம தான் இந்த தேசத்துக்காக மிக முக்கியமா ஜெபம் பண்ணணும். நீங்க யார் யார் எந்தெந்த நாட்டுல இருக்கிறீங்களோ அவங்கவுங்க அந்தந்த நாட்டுல ஜெபம் பண்ணுங்க. அந்தந்த நாடு சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, கொஞ்ச காலமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ரஷ்யா மேல பெரிய ஈர்ப்பு வர தொடங்கி இருக்கு. என்ன காரணம்னா, ஸ்டெபிலிட்டி. அமெரிக்கால கூட பாராளுமன்றத்துல கலவரம் நடக்குது, ரஷ்ய பாராளுமன்றத்தில் நடக்காது. அந்த அளவுக்கு கண்ட்ரோல். ஸோ இப்போ அரபு நாடுகள், இவரு அரபு தேசத்துக்கு இளவரசராக இருந்தவர், இப்ப நான் சொல்றது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருந்தவர் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவர் சொல்றாரு, நாம் அமெரிக்காவை நம்புவதை விட ரஷ்யாவை நம்புவது மேல் அப்படிங்கிறார். அமெரிக்காவை நம்புனீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கஷ்டம், ரஷ்யாவை நம்புங்கன்றார். ஆனா ரஷ்யா கூட போறவங்களுக்கு என்ன நடக்கும்னு எசேக்கியேல் 38:22 ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ 3ஆம் உலக யுத்தத்துக்கு தொடங்குமா அப்படிங்கிறது கேள்வி. அதற்கான எல்லா முகாந்தரமும் இன்னைக்கு உலக அளவுல தயாராக இருக்கு. இப்ப ரஷ்யா இதுக்குள்ள வரணும். இப்ப வெளியே இருந்து ரஷ்யா வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. பல இஷ்யூஸ் வந்துச்சு ரஷ்யாவை இழுக்கிற மாதிரி. ஆனா ரஷ்யா எதுக்குமே பிடி கொடுக்கல. உதாரணமா லிபியா அதிபரை கொலை பண்ணாங்க, கடாஃபியை. அவர் ரஷ்யாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போவும் ரஷ்யா ஒன்றும் பண்ணாம சும்மா இருந்துச்சு. அதற்கு பிறகு ஈரானிய பிரச்சனை வரும்போதும் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பல நாடுகள் இந்த மாதிரி ரஷ்யாவோடு போகும்போது அந்த நாடுகளுக்கு இப்படி ஒரு வாதை வரும். இந்த வாதை அந்த நாடுகளுக்கு வரக்கூடாதுன்னா இவர்கள் ஒண்ணு நடுநிலைமை வகிக்கணும். நார்வேலாம் நடுநிலைமையான நாடு, எந்த யுத்தத்துக்கும் போகாது, எதுக்கு போனாலும் நடுநிலைமையாயிரும். அப்படி ஒரு நடுநிலைமையை எடுக்கும் போது எல்லா நாடும் தப்பிச்சுக்கும். கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு. நாம் இருக்கிற நாடும் அந்த முடிவை தான் எடுக்கணும். நம்ம நாடும் அப்படி ஒரு முடிவை எடுத்தாதான் நல்லதும் கூட. யுத்தங்கள் வரும்போது நடுநிலைமை எடுக்கணும், பட் எடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப நாம பார்க்கிற இந்த கொள்ளை நோய் முடிவடையும் போது இந்த வசனத்துல இருக்கு, கொள்ளை நோய், ரத்தம் சிந்துதல் அப்படி இருக்கு. இதுக்கு அடுத்து அது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த யுத்தம் வருகையை ஒட்டி நடக்க வேண்டிய யுத்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த யுத்தம் வருகையை ஒட்டி நடக்க வேண்டிய யுத்தம். அதனால இப்பவே தொடங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி இது வருகையை ஒட்டி, ஏன்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ உலகத்தின் முடிவு தொடங்கும் போது அப்படின்னு எல்லாருமே கணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் இந்த மாதிரி வன்முறை, யுத்தம் எல்லாம் தொடங்க போகுது. அப்போ எல்லாருக்குமே தெரியுது இது ஏதோ ஒரு முடிவை நோக்கி போகுது. ஏதோ ஒரு இடத்துல இது 3ஆம் உலக யுத்தம் வெடிக்க
வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இவ்வளவு தெளிவா எடுத்து சபைதான் உலகத்துக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா இது நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சபைதான் உலகத்துக்கு சொல்லியிருக்கணும். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நடக்கிறத இப்ப நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல மொத்த ப்ராபசியும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, உலகம் கேட்டுச்சு. இப்போ உலகம் சொல்லுது, நம்ம கேட்டுக்கிறோம். இவ்வளவு விஷயங்களையும் கர்த்தர் நம்மகிட்ட எழுதி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த யுத்தம் தேசத்தின் மேல் வரும். மிகப்பெரிய பேரழிவு, உயிர் சேதத்தை இந்த யுத்தம் ஏற்படுத்தும். வேணா நீங்க வேணா படிச்சு வீட்டுல பாருங்க. எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தையும் வீட்டுல படிச்சு பாருங்க, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரியதான ஒரு யுத்தம் நடக்க போகுது. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். எப்ப வேணாலும் இது வெடிக்கும். அப்போ கடைசி காலத்தினுடைய கடைசி யுத்தம் தொடங்கும். அதற்கு பிறகு எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். இனி காலம் செல்லாது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யுத்தத்தை நிறுத்த உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான், அது நடக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த யுத்தம் நடக்க போது நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னா, நாம ஒரு பக்கம் ஆயத்தமாகணும்னு அர்த்தம். இந்த 2 கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அது அவங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆயத்தப்பட போறோமா? இந்த யுத்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. இதை விட மோசமான நிலைமைக்கு ஒருவேளை யுத்தம் தொடங்குனா, இதை விட மோசமா நமக்கு லாக்டவுன்லாம் வரும். ஏன்னு கேட்டா, குண்டுகள் வீசும் போது நம்மளே வெளியே என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். பல நாடுகள் ராக்கெட்ல வீசினா நம்மளே வரமாட்டோம். அப்படி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கொரோனாவுக்கு ஜோம் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். கூட சேர்த்து இதுக்கும் ஜோம் பண்ணுங்க. தேச தலைவர்கள் ரஷ்யாவோட போகக்கூடாது. அப்படி போனா அதனுடைய முடிவு சங்காரமாக இருக்கும். முடிவு சங்காரம். கர்த்தர் தேசத்தை கைவிடுவார். அப்ப நாம ஒரு மிக முக்கியமான ஜப குறிப்போட இதை நான் ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மிக முக்கியமான ஜப குறிப்பு இந்த தேசத்துல, நீங்க எந்தெந்த தேசத்துல இருக்கீங்களோ எல்லா தேசத்துலையும் அந்தந்த தேச தலைவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க. ஏன் சொன்னா, ரஷ்யா யுத்தம் தொடங்கும் போது பல நாடுகள் எப்படி சேருவாங்களோ அதே மாதிரி பல நாடுகள் சேராமே இருப்பாங்க. நாங்க இந்த யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நிலையை நாம் இருக்கிற நாடு எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்தினால ஒரு நாளும் முடிவு வராது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புது. அதுலதான் முடிவு வரும். அந்த யுத்தம் முடியும் போதே பாருங்க, வசனம் சொல்லுது, அப்போது முடிவு வராது. ஸோ ஆண்டவர் வரப்போறது ரொம்ப சீக்கிரம். நம்ம காலத்துல இந்த யுத்தங்கள் தொடங்குமானால் ஆண்டவருடைய வருகையும் மிக சமீபம். நம்ம ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய அவசியம். ஒருவேளை சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. தண்ணீர்ல மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா சீக்கிரம் எடுத்துருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துல ஆன்லைன்லயோ எதுலயோ இருங்க. டெய்லி வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. வரப்போகிற ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த யுத்தம் மகா பெரிய யுத்தமாக இருக்கு. பூமியினுடைய மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய யுத்தமாக இருக்கு. அதிலிருந்து உங்களை என்னையும் பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் இருக்கு. அவரால் தான் முடியவும் முடியும், வேற யாராலையும் முடியாது. சோ ஆவிக்குரிய சபையை இணைச்சுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கும் காத்து கொண்டிருங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி சத்தியங்களை போய் ஜனங்களுக்கு சொல்லும். அவங்களையும் பாதுகாக்கணும். அவங்க இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவங்களுக்கு இதை நம்ம சொல்லணும். சொன்னாதான் அவர்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. அப்படி சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கூடி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நம்ம சீக்கிரத்துல இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண போறோம், மக்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இனி வரப்போகிற யுத்தத்துல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தா நல்லது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 99% அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கு ரஷ்யா கூட.
அதனால போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு. நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நினைச்சா கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எதை வேணாலும் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கு. நாம ஜெபம் பண்ண போறோம். நாம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடி. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருந்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஏன்னா காலம் ரொம்ப சமீபம். சீக்கிரத்துல சபை திறக்கும். உடனடியா போய் ஞானஸ்தானத்துக்கு உங்களுக்கு கீழ்படுத்த நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் அவங்கவுங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் அவங்க தேசத்துக்காக, எந்தெந்த தேசத்துல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உலக யுத்தம் வெடிக்கும் போது எல்லா நாடுகளும் தான் அதுல அஃபெக்ட் ஆகும். பல நாடுகள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பல நாடுகள் மறைமுகமா உதவி செய்வாங்க. அதே மாதிரி பாதிப்பும் அதே மாதிரி வரும். அது நாம இருக்கிற தேசத்துக்கு வரக்கூடாது. நாம் அந்த தேசத்தினுடைய தண்ணியை குடிச்சிருக்கோம். அந்த தேசத்தினுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுருக்கோம். அந்த தேசத்தினால நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க தேசம் இந்த வரப்போகிற பேரழிவுல பாதுகாக்கப்பட கிருபை பாராட்டுவீராக. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான 2 நாள் கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த 2ஆம் நாள்ல நாங்க படிச்ச பாதத்தின்படி ஆண்டவரே, வரப்போகிற மகாபெரிய யுத்தத்துல நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி நாங்கள் பாதுகாக்கப்பட்டு சேவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இது ஒருவரே பாதுகாக்கிறவராக இருக்கு. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, திருச்சபைக்காக பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருத்தரும் வருகைக்கு காத்திருக்கிறவர்களை மாறட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீர்கள். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ சோ மச். அருமையான காரியத்தை இன்னைக்கு எங்களோட கூட பகிர்ந்து கொண்டீங்க. அநேக புதிய காரியங்கள், அநேக வெளிப்பாடுகள், வேதாத்திலிருந்த அநேக மறைப்பொருளை இன்னைக்கு ஆண்டவங்களோடு கூட வெளிப்படுத்த எங்களோட கூட பகிர்ந்து கொண்டீங்க. இப்ப சொன்ன நாம் மாத்திரமல்ல, நம்மளோட கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கான காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்தி காட்டினார். அநேக ஜனங்க வலது கைக்கு இடது கை வித்தியாச ஜனங்களை மதித்துக் கொண்டு பார்க்கின்றோம். அந்த ஜனங்களுக்காயும் நம்ம தேசங்களுக்காக திறப்பில் நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமா நீங்க சொன்ன மாதிரி இந்த 3ஆம் உலக யுத்தத்துல நம்முடைய நாடு போகணும். நாம் இருக்கின்ற தேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கான ஞானத்தை ஆண்டு கொடுக்கணும். உண்மையில ரொம்ப தெளிவாய் இந்த நாட்கள் 2 நாட்களாய் ஆண்டவர் தெளிவாய் எங்களோடு கூட பேசினார். நான் உணர்ந்தேன். விசுவாசிக்கிற ஆண்டவர் இந்த கடைசி நாட்டுல ஒரு தெளிவு உண்டாக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களை கொண்டு இந்த காரியங்களை அநேக ஜனங்களோடு கூட ஆண்டு பேசிக் கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். ஆண்டு மென்மேலும் உங்களை எடுத்து பயன்படுத்த இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சம் எடுத்து பயன்படுத்த காரியங்களை ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும். விசேஷமா அறியாத ஜனங்கள் அது போய் சேர்ந்து அது மூலமாய் ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிப்புகள் கடந்து வேணும். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒரு கூட்ட ஜனத்தை விடாயிலும் ஆண்டுக்குள்ள கொண்டு வரும். அதுதான் அதுக்கான காரியத்தை எங்கள் மூலமாய் ஆண்டு செய்து கொண்டு அதுக்கான துதிக்கின்றேன். அதுல அது 100 வருஷத்துல ஒரு மனுஷன் இப்படிதான் எழும்பி காரியங்களை சொல்றது போல நீங்க தமிழ் ஜன மத்தியில இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அதாவது அநேக காரியங்கள் நமக்கு அந்த வேதாந்தத்துல தெரியாது. ஆனாலும் படிக்கும் போது ஆவி நம்மளுக்கு உணர்த்துகிறா. ஆனா இப்படி சொல்லி கொடுக்கும் போது அது ரொம்ப அழகா ஒரு ஸ்கூல்ல உட்காந்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி டீச்சர் காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மேன்மையா ஒரு காரியங்களே ஆண்டு உணவுவா வெளிப்படுத்த நான் உணர்கிறேன். அது ரொம்ப அழகா அநேக நாட்கள் படிச்சிருக்கோம். அது நம்ம அந்த சகோதரன் சொன்ன மாதிரி இந்த ரேடியாலஜி இன்ஜினியர் சொன்ன மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதுதான் தெரியும். பட் எக்ஸாக்ட் நமக்கு அதுதானான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி நீங்க சொல்லும் போது சொல்லிக் கொடுக்கும் போது அநேக காரியங்களை தெரிஞ்சு கொள்ளும். அதே போல அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளும், வெளிப்பாடு அறிந்து கொள்ளும். எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி வந்துட்டோம், ஆண்டுடைய வருகைக்குள்ளாக வந்துட்டோம், அந்த ஃப்ரேம்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இன்னைக்கு மாலுகள் போச்சாலும் சரி, இல்ல ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும் இன்னைக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணது கூட பார்க்கும்போது அந்த வலது கையும் நெத்தியும் தான் செக் பண்றாங்க. அந்த காரியத்துக்குள்ள அதை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஃப்ரேம்ல வந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டு வருகையின் ஃப்ரேம்குள்ள வந்துட்டோம் நான் விசுவாசிக்கின்றேன். அது ஒரு இது மாதிரி அநேக காரியங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி
ஒரு பக்கம் ஒரு பயம், ஒரு பக்கம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், இன்னொரு பக்கம் திறப்பிலிருந்து ஜெபிக்க வேண்டும். 3 காரியங்களை செய்யணும். ஆண்டு உங்கள் மூலமா அநேக காரியங்களுக்கு வெளிப்படை கொடுத்ததற்கான கர்த்தரை துதிக்கின்றேன்.